ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே என்ன பண்ண போகிறீங்க? யோசிச்சுட்டு மூளையை போட்டு குழம்பிட்டு இருக்கீங்களா? யோசிக்கவே வேண்டாம், இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை நல்லாவே பாராட்டுவாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா மக்களே? வெல்கம் டு அவர் VTP சேனல். மெயினாக நான் ஒரு வெஜிடபிள் எடுத்திருக்கேன். அது என்னென்னா ப்ரொக்கோலி தாங்க. ப்ரொக்கோலி வாங்கிட்டு வந்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்குங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு ½ பவுல் தண்ணி ஆட் பண்ணி சால்ட்டு போட்டு இந்த ப்ரொக்கோலி நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதி வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் பட்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணது ஒரு 4 பல்லுங்க. ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் இருக்குல்ல, அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் அண்ட் கார்லிக் நல்லா வதங்கட்டும். இது கூட பன்னீர் இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு 10 பீஸ் அளவுக்கும் பன்னீர் போட்டிருக்கேன். போட்டு இது ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரொக்கோலியில் சால்ட்டு போட்டிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர், பன்னீர், கார்லிக் அண்ட் ஆனியன் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வரும்போது காய்ச்சின பால் இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பால் இருந்தால் கூட ஓகே தான், ஏன்னா நம்ம பால் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்க தான் போகிறோம். அதனால் உங்கள்கிட்ட எந்த பால் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஃபுல்லாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொதிச்சிச்சுன்னா கொஞ்சமாக வந்துடும், அதனால தான். பார்த்திங்களா, அந்த பன்னீர், பால் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர் இருக்குல்ல, மிளகுத்தூள், அது வந்து ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸுங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் வந்து குட்டி ஜார் இருக்குல்ல, அதில் போட்டு நீங்கள் கொடை நடிச்சு எடுத்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோம்ல ப்ரொக்கோலி, அது எல்லாத்தையுமே இதை கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குதா. இந்த ஸ்மெல் ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அது வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொத்தமல்லி மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, அது வந்து பாயில் பண்ணி ஒரு கப்புன்னு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கே இது நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட வந்து இதில் தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் இருக்குல்ல, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அண்ட் வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் நிறைய போட்டிங்கன்னா ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதனால தாங்க நான் குட்டீஸ்க்கும் வயசானவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். வயசானவங்களாம் மோஸ்ட்லி ஸ்வீட் விரும்புவாங்க, குட்டீஸும் அதே மாதிரி தான். ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ப்ரொக்கோலி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஹனி சில்லி பொட்டேட்டோ இது ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் நேற்று வீடியோவில் தான் மக்களே போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் சூப்பரான VTP சேனல். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.